வருஷத்துக்கு போயிடுது. அதனால் எல்லாரையும் சீட் பெல்ட் போட சொல்லிட்டு இங்கே பாருங்க விண்டோலாம் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லோரும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே கதன்னு உள்ளே எல்லோரும் உள்ளே உட்காந்துருக்கோம். லண்டன் ஃப்ளைட்டில் காலையில் ஏறவும் ஒரு 1/2 கழித்து நம்ம எல்லாம் செட்டில் ஆன பிறகு சாப்பாடு எடுத்து வந்தோம். சிக்கன் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே சாஃப்டாக அப்படியே எப்படி சொல்கிறது அவ்வளோ டேஸ்ட்டு. சைனீஸ் ஃபுட்டு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பயர் எல்லா வகையான பயரையும் ஊற வச்சு அதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் மசாலாக்கள்லாம் சேர்ந்து அது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு கேக் பண்ணு மாதிரி இருந்துச்சு, பட்டர் தொட்டு சாப்பிட்ற மாதிரி அதை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு உடனே நம்ம மக்கள்லாம் டீ காஃபி குடிப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் போல், எல்லா ஊர்லேயும் அதுதான் போல். உடனே டீ காஃபி சாப்பிட்டு முடிச்சு ஒரு 10 நிமிஷத்துலேயே டீ காஃபி கொண்டு வந்துட்டாங்க. சரிண்ணா அதை குடித்தோம். எதையும் வேணான்னு சொல்லலை, சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் பசிக்குன்னு சொல்லுவாங்க. அது சரியாக தான் போச்சு. வேலை செஞ்சால் கூட வேலை செய்யணுன்னா அந்த ஞாபகத்துலேயே நம்ம இருந்துருவோம், சாப்பிட்றத கூட கண்டுக்கிற மாட்டோம். ஆனால் சும்மா உட்காந்துக்கிட்டே வரும்போது பசி எடுத்துக்கிட்டே இருக்குது, கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா ஒரு தூக்கத்துக்கு போயாச்சு. சாப்பிட்ட பிறகு ஒரு மயக்கம். தூங்கி எழுந்திருக்கவும் மறுபடியும் டீ காஃபி கொண்டு வந்துட்டாங்க. டீ காஃபி குடிக்காதவங்களுக்கு ஜூஸ். அப்புறம் அதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து பீட்சா அது கொண்டு வந்தாங்க. இப்போ அதையும் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்குறோம். ஆனால் அந்த ஜன்னல் எல்லாத்தையும் விண்டோலாம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்களா, நல்லா அப்படியே உட்காந்துருக்குறோம். லைட்டாக ஆடெல்லாம் அசையலை, சவுண்டு மட்டும் கொடுக்குது. அப்படி போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் மக்களே. இப்போ எனக்கு வந்து இது இந்த ஃப்ளைட் வந்து என்னென்னு தெரியுமா, ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் இருக்குது. இல்லையே மாடி வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் மக்கள் வந்து இப்போ நாங்கள் எத்தனை பேர் தங்கியிருக்கிறோமோ அதே போல் மேலேயும் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். அவங்கெல்லாம் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறாங்க. காமிக்கிறேன். ஏர்ஃபோனை கேட்டுக்கிட்டு இவர் ஃபாரினர் மாதிரியே மாறிட்டார். கூலிங் கிளாஸ், கேப்பு, ஏர்ஃபோன், கோட் ஷூட். நான் வந்து இந்திய மக்களில் இமயமலையில் வாழ்கிற பெண்மணி மாதிரி நான் மாறி இருக்கிறேன். இதுதான் வித்தியாசம். முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமத்து பெண் மாதிரி வாழ்ந்தேன். இப்போ நான் இமயமலையில் இருக்கிற கிராமத்து பெண்கள் மாதிரி வாழ்கிறேன். அதுதான் நான் இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு போகிற வித்தியாசம். என் வீட்டுக்காரர் தமிழ்நாட்டில் வாழ்கிற சென்னை ஆள் மாதிரி வாழ்ந்தார். இப்போ லண்டனுக்கு போகிற லண்டன் ஆள் மாதிரி வாழ்கிறாரு. மக்களே, மாற்றங்கள் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க மாறிக்கிறாங்க. இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது, பேச வேண்டியது, நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. ஒன்றா நம்ம